திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து முனையம் அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தல். கன்னியாகுமரியில் பெய்து வரும் மழை பாதிப்பு 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் பூத்து குலுங்கும் ப்ரூனஸ் மலர்கள். இரண்டாவது சீசனை வரவேற்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம். பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து தேர் இழுத்த பக்தர்கள். தூத்துக்குடி அருகே தொன்மையான செவ்வக வடிவ கிணறு கண்டுபிடிப்பு. வரலாற்று எச்சங்களை விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விற்பனைக்கு தயாராகும் சிலைகள். பல வண்ணங்களில் கண்ணை கவரும் சிலைகள். நாகையில் இரை தேடி வரும் நூற்றுக்கணக்கான பறவைகள். குட்டி பறவைகள் சரணாலயம் போல காட்சி தரும் நாகூர் குளம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் புதிய பேருந்து முனையம் கட்டுமான பணிகளை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க ஆலோசனையும் வழங்கினார். இந்த ஆய்வின் போது ஆட்சியர் பிரதீப் குமார், மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். கோத்தகிரியில் கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்த வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் உணவுகளின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மார்க்கெட் மற்றும் காந்தி மைதானம் பகுதிகளில் உள்ள மீன் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது காந்தி மைதானம் பகுதியில் உள்ள கடை ஒன்றில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடையில் இருந்த 16 கிலோ மீன்களையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் 1000 ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கினர். நாகையில் நீர் வற்றி வரும் குளத்தில் நூற்றுக்கணக்கான கொக்குகளும் நீர்க்காகங்களும் இரை தேடி பறந்த காட்சி பறவைகள் சரணாலயம் போல காட்சியளித்தது. மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்பட்ட போதிலும் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் பல்வேறு குளங்கள் நீர் நிரம்பாமல் வற்றி வருகின்றன. அந்த வகையில் நாகூர் சாலை பால் பண்ணைச்சேரி பகுதியில் குளத்திலும் நீர் குறைந்து வற்றி வருகிறது. இந்நிலையில் இந்த குளத்தில் அதிகாலையில் திடீரென நூற்றுக்கணக்கான கொக்குகளும் நீர்க்காகங்களும் இரை தேடி அணிவகுத்து பறந்து வந்தன. குளம் வற்றி வருவதால் அதில் உள்ள மீன்களை பிடித்து எளிதாக தின்று வருகின்றன.
அதிகாலை நேரத்தில் ஏராளமான பறவைகள் பறந்து ஒலி எழுப்புவதும், குளத்தில் அமர்ந்து மீனை பிடித்து உண்பதும், வானில் வட்டமடித்து பறப்பதும் கண்களுக்கு ரம்மியமாக காட்சிகளாக அமைந்துள்ளது. திருத்தணியில் நகைக்கடைகளுக்கு முன்பாக கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி பகுதியில் உள்ள நகைக்கடைகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. திருத்தணி நகராட்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நகைக்கடை மற்றும் நகை அடகு கடைகள் உள்ளன. இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் காவல்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். அத்துடன் கடைகளுக்கு முன்பாக கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அவற்றை காவல்துறை கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அறிவுறுத்தினர். நெல்லை அரசு தலைமை மருத்துவமனையில் வீல்சேர் வசதி இல்லாததால் நடக்க முடியாத நோயாளிகள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வருகிறது நெல்லை அரசு தலைமை மருத்துவமனை. இங்கு நாள்தோறும் 1500க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்திலிருந்து மருத்துவமனைக்குள் செல்வதற்கு வீல்சேர் வசதி இல்லாததால் நடக்க முடியாத நோயாளி ஒருவர் மருத்துவமனைக்குள் செல்வதற்கு அமர்ந்தபடி நகர்ந்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பல்வேறு சிறப்பு மருத்துவ பிரிவுகள், சிறப்பு மருத்துவர்கள், நவீன உபகரணங்கள் கொண்ட இந்த மருத்துவமனையில் வீல்சேர் வசதி செய்து கொடுக்காததால் நடக்க முடியாதவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ரப்பர் பால் வெட்டும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக காளிகேசம், கீரிப்பாறை, மாராமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அப்பகுதியில் முக்கிய தொழிலாக விளங்கும் ரப்பர் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 30,000 ஹெக்டேருக்கு மேல் ரப்பர் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் ரப்பர் மரங்களில் பால் சேகரிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள குவளைகளில் மழை நீர் நிரம்பியுள்ளது. இதனால் ரப்பர் பால் வெட்டும் தொழில் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதனால் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மாவட்டத்தில் அந்நிய செலாவணியை ஈட்டித் தரும் முக்கிய தொழில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருகே விபத்தில் உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு காவலர்கள் இணைந்து 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 2013ஆம் ஆண்டு காவல்துறையில் பணியில் சேர்ந்த காவல்துறையினர் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் மூலம் ஒன்றிணைந்து தங்களால் இயன்ற நிதியை சேமித்து பாதிக்கப்படும் காவலர் குடும்பத்தினருக்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் ஆயுதப்படை வாகன பிரிவு முதல்நிலை காவலர் காளிமுத்து விபத்து ஒன்றில் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு 2013ஆம் ஆண்டு பேட்ச் காவலர்கள் இணைந்து 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினர். நிதி உதவியை பெற்றுக்கொண்ட காளிமுத்து குடும்பத்தினர் தனது மகனுக்கு இறைவன் நல்ல ஆயுளை கொடுக்கட்டாலும் நல்ல நண்பர்கள் கொடுத்துள்ளனர் என்று கண்ணீர் மல்க நிகழ்ச்சியுடன் கூறியதுடன் நிதி உதவி செய்த காவலர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் பூத்து குலுங்கும் இளஞ்சிவப்பு ப்ரூனஸ் மலர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் முதல் சீசன் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை நிறைவடைந்த நிலையில் தற்போது 2வது சீசன் தொடங்கியுள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் மலைப்பகுதிகளில் பல்வேறு வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன.
அதிலும் தற்போது மலை முழுவதும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் ப்ரூனஸ் மலர்கள் காண்போரை கவர்ந்திழுக்கின்றன. இலைகளின்றி மரம் முழுவதும் பூக்களாகவே பூத்து குலுங்குகின்றன. பூத்து குலுங்கும் இந்த ப்ரூனஸ் மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சுவதற்காக பல வகையான பறவைகள் வந்து செல்லும் காட்சி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தி வருகிறது. ரம்மியமாக காட்சியளிக்கும் இந்த ப்ரூனஸ் மலர்களை கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல வடிவங்களில் பல்வேறு அளவுகளில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தயாராகி வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு அழகான வண்ணங்கள் தீட்டப்பட்டு விற்பனைக்கு தயாராகி வருகின்றன. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் பொது இடங்களில் வைப்பதற்காக பிரம்மாண்ட சிலைகள் வடிவமைக்கப்பட்டு திருச்சியில் இருந்து லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டன. இந்த விநாயகர் சிலைகள் தாம்பரம் கிருஷ்ணா நகரில் உள்ள கிடங்கு ஒன்றில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. 3 அடியில் இருந்து 10 அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ரசாயன கலப்புகள் இன்றி இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக சிலை வடிவமைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோன்று அரசு அறிவித்துள்ள அளவுகளிலேயே சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த சிலைகள் செப்டம்பர் முதல் வாரத்தில் மாவட்டம் முழுவதும் அனுமதி பெற்ற இடங்களில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்ய உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதன் அமைப்பாளர்கள். இதன் விலை ஒவ்வொன்றும் சுமார் 6000 இருந்து 25,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றன. சிலைகளின் உயரம் மற்றும் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் விலைகள் வேறுபடுகிறது. நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு அழகாக வண்ணங்கள் தீட்டப்பட்டு சதுர்த்திக்காக காத்திருக்கின்றன இந்த விநாயகர் சிலைகள். மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியல். சென்னை அம்பத்தூரில் ஒரே நேரத்தில் 500 மாணவிகள் குரு சமர்ப்பண நடனமாடி உலக சாதனை படைத்துள்ளனர். நடன ஆசிரியர்களை போற்றும் விதமாக சென்னையை அடுத்த அம்பத்தூர் பகுதியில் குரு சமர்ப்பணம் நாட்டிய நிகழ்வு நடைபெற்றது. இதில் 5 வயது முதல் 17 வயது வரையிலான சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவியர் ஒரே அசைவுகளுடன் அபிநயம் பிடித்து ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாணவிகள் பங்கேற்றனர். அத்துடன் ஆன்லைன் வாயிலாகவும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவியர் கலந்து கொண்டு நாட்டியம் ஆடினர். மாணவியர் அனைவரும் ஒரே மாதிரி அபிநயம் பிடித்து ஆடி குருவுக்கு சமர்ப்பணம் செய்த இந்த நிகழ்வு ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாளும் வீதி விழா நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் விநாயகர் தேர் புறப்பட்டு 4 வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்த பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரோகுரா என்ற பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். 4 தேர் வீதிகளிலும் உலா வந்த தேர் நிலையம் வந்தடைந்தது. வழிநெடுகிலும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.
தூத்துக்குடி அருகே தொன்மையான செவ்வக வடிவ கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹராப்பா நாகரிகத்தை விட மிகவும் தொன்மையாக கருதப்படும் இந்த கிணற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. வரலாற்று எச்சங்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் பண்டைய கால தொன்மையான செவ்வக வடிவ கிணறு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த ராஜேஷ் செல்வரதி வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆர்வலர் ஆவார். இவர் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பட்டினமருதூர் பகுதியில் டிஜிட்டல் பயிர் ஆய்வு பணியினை மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் மணல் கருக்களால் அடுக்குதல் கட்டுமான முறையில் வடிவமைக்கப்பட்ட கிணறு ஒன்றை கண்டுள்ளார். இதனை கண்டதும் தனது தொல்லியல் ஆய்வு பணியை தொடங்கிவிட்டார் ராஜேஷ் செல்வரதி. அக்கிராமத்தில் உள்ள சர்வே எண் 51/4 பகுதியில் அமைந்துள்ள இந்த செவ்வக வடிவ கிணற்றின் அளவுகளை அளந்த அவர் அதன் பழமை குறித்தும் ஆய்வு செய்தார். அப்போது இந்த கிணறு தோலவிரா ஹரப்பா நாகரிகத்தை விட தொன்மையானதாக இருக்கும் எனவும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக அதனை வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் பதிவு செய்தார் ராஜேஷ் செல்வரதி. சுற்றிலும் மணல் கருக்கள் அடுக்கி வைக்கப்பட்டு நடுவில் செவ்வக வடிவில் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிணற்றுக்குள் இறங்குவதற்கு சிறிய அளவிலான சாய்தளம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கிராமவாசியின் உதவியுடன் கிணற்றுக்குள் சென்ற ராஜேஷ் செல்வரதி அதன் அளவுகளையும் கணக்கிட்டார். இந்த கிணற்றில் பாசி படிந்த நிலையில் பச்சை நிறத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த நீரில் சிறு சிறு மீன்களும் உள்ளன. இதுகுறித்து ராஜேஷ் செல்வரதி கூறிய போது இந்த கிணற்றின் தொன்மை தெரியாமல் இது முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தார். தொன்மையான செவ்வக வடிவ கிணறு குறித்த எந்த தகவலும் வருவாய்த்துறை ஆவணங்களில் இல்லை என்று கூறிய ராஜேஷ் செல்வரதி 1983 நில உடைமை சட்ட திருத்தத்திற்கு முன்பும் பின்பும் உள்ள வருவாய்த்துறை கிராம வரைபடம் மற்றும் புல வரைபடம் போன்ற எந்த ஆவணங்களிலும் இந்த கிணறு இருப்பதற்கான எந்தவித சான்றும் இல்லாதது வியப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். இப்போ பாளையக்காரங்க பிரச்சனைக்கு பிறகு அவங்கள வரலாற்று தெரியாம மறைச்சிருக்கலாம். இந்த நகரமும் 1854 முன்னகுட்டி வரைக்கும் இந்த பட்டமருதுக்கு அடுத்து உள்ள பகுதி கீழ்கோட்டங்கிற பேர்ல தான் பழைய வரைபடத்துல இருக்கு. 1854 பிறகு தருவுகுளங்கிற பேர் மாறுது. கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணாங்கன்னா அதுல எச்சங்கள் இருக்கா, அது ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பண்ணும்போது நிறைய உண்மைகள் சார்ந்த உண்மைகள் வெளியே வரும். ஒரு மிகப்பெரிய அந்த 250 ஏக்கரையும் ஏஎஸ்ஐ சின்சியர் எடுத்து குயிக்கா பண்ணாங்கன்னா அடுத்து இந்த கிணறுல காப்பாற்றணும். முதல்ல ஏன்சியன் மனுமத்தை டிக்ளேர் பண்ணி அவேர்னஸ் கொடுக்கணும். ஏதாவது பக்கத்துல தோண்டி போடுறாங்க, ரெண்டு குழி தோண்டிட்டாங்க, விவரம் தோண்டி 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 சலிச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு அடையாளமே தெரியாம போயிடும். சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்து வருவாய்த்துறை கொஞ்சம் செயல்பட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த கிணற்றை உடனடியாக ஆய்வு செய்து வரைபடங்களில் பதிவு செய்து அரசுடைமையாக்கி பாதுகாக்கப்பட்ட தொன்மை சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோன்று இப்பகுதியில் உள்ள சர்வே எண் 40 தென்கடைசி பகுதியில் காணப்படும் சிறிய அளவிலான 40 முதல் 50 அடி ஆழமுள்ள வட்ட கிணறுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவை வெள்ளத்தால் மூடப்பட்டுள்ளதாகவும் கூறியவர் இவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அந்த கிணறு அமைந்துள்ள பகுதியில் பழங்கால முதுமக்கள் தாழிகள் மற்றும் கற்சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் இப்பகுதியிலும் இந்த கிணற்றுக்குள்ளும் ஏராளமான வரலாற்று எச்சங்கள் காணப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உடனடியாக தொல்லியல் ஆய்வை மேற்கொண்டால் கீழடி போன்ற இந்த பட்டினமருதூரிலும் புதைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை கண்டறிய முடியும். மாலை முரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சங்கராபுரம் அருகே மகா நாட்டு மாரியம்மன் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டலம் கிராமத்தில் அமைந்துள்ளது மகா நாட்டு மாரியம்மன் கோவில். இக்கோவில் தேர் திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் மகா நாட்டு மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 12 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் தேர் திருவிழா என்பதால் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் உற்சாகமாக நடனமாடினர்.
ஆவணி மாத சர்வ அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தேன்கனிக்கோட்டை அருகே 64வது சுரங்க பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஓசூர் கிரஷர் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் 64வது சுரங்க பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. இதில் சுரங்க பாதுகாப்பு சென்னை மண்டல இயக்குநர் கண்ணன், துணை இயக்குநர் மகேஷ் சாட்லா, தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயராமன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். கல்குவாரி கிரஷர் மற்றும் சுரங்கங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக பின்பற்றிய உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. தொடர்ந்து மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். திருப்பத்தூரில் நடைபெற்ற அகில இந்திய மகளிர் கபடி போட்டியில் ஹைதராபாத் தென்னக ரயில்வே அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் 100 நிறைவு விழாவையொட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது. திமுக சார்பில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு மகளிர் கபடி போட்டியில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்தியாவின் 21 மாநிலங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் இதில் பங்கேற்றனர். இதில் அமைச்சர் பெரியகருப்பன் தங்க நாணயத்தை சுண்டிவிட்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். தங்க நாணயம் சுண்டிவிடப்பட்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஹைதராபாத்தை சேர்ந்த தென்னக ரயில்வே அணியும் ஹரியானா அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இதில் ஹைதராபாத் தென்னக ரயில்வே அணி வெற்றி பெற்று முதல் பரிசான 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கோப்பையை தட்டிச் சென்றது. 2வது இடத்தை பிடித்த ஹரியானா அணிக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டன. இப்போட்டியினை உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் 10,000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர்.